Hello friends, welcome to my channel. This video sponsored by BuyMode. BuyModeங்கிறது ஒரு அமேசிங்கான ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நிறைய டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸான மசாலா கடலை ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா கடலை செய்கிறதுக்கு தேவையான கடலையை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கருப்பாக இருக்கிற கடலையெல்லாம் எடுத்துருங்க, ஏன்னா அது கசக்கும். நல்ல கடலை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இடித்து. பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 1/2 கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். மசாலாலாம் கடலையில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உதிரியாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பொரிச்சிடலாம். மொத்தமாக அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இதாயிரும். அதனால் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் வடித்து எடுத்துடலாம். இதில் கருவேப்பிலை பொரித்து ஆட் பண்ணிங்கன்னா நம்ம மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.